டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றோம் ப்ரோ. பப்பி வீடியோ கால் பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே பப்பி பிடிச்சிருக்குன்னா அவங்க சொன்ன பிறகு நம்ம வாங்க சொல்றீங்க ப்ரோ. ஓரளவுக்கு மோஸ்ட்லி கஸ்டமர் இங்க வந்து நேர்ல பார்த்து வாங்க சொல்றது ப்ரோ. கலர்ல இருக்கும், ஒரே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. இது என்ன ஃபேஸ் இது ஆக்சுவலி? இது வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், இது வந்து செமி பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் டால் ஃபேஸ் கிட்டன்ஸ் ரெகுலரா இருக்கும். லேபம் இருக்கு நம்ம கிட்ட. கோல்டன் ரிட்ரீவர் இருந்தது, இன்னைக்கு காலையில உள்ள இருந்தது. கிளைண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆந்திரால இருந்து. ப்ரோ நம்ம ஷிட்ஜு மோஸ்ட்லி பண்றோம் ப்ரோ. ஷிட்ஜு வச்சிருக்கோம், பூடல் வச்சிருக்கோம், கோல்டன் ரிட்ரீவர் வச்சிருக்கோம். இதெல்லாம் பப்பீஸ் மோஸ்ட்லி நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட எடுக்கும் போது நம்ம என்ன ஃபீட் கொடுக்கறது, என்ன பிராண்ட் ஃபுட்டு கொடுக்குறோம்னு சொல்றோமோ அதே பிராண்ட் ஃபுட்டு தான் மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா ஒவ்வொரு பப்பி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்ல ரைஸ் பண்ணிருப்பாங்க. அதே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் லெஜெண்ட்ஸ்பா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா கொளத்தூருக்கு தான் வந்திருக்கோம். கொளத்தூர்ல எங்கேயும் வரல, நம்ம ஹாப்பி பெட்ஸ் க்ரூமிங் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்க பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். இங்க வந்து க்ரூமிங் பண்றாங்க. க்ரூமிங்லேயே பார்த்தோன்னா வந்து எல்லா சர்வீசஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபுல் ஆஃப் நிறைய ஸ்டாக் ஆஃப் ஃபுட்ஸ், அது பப்பீஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்லயே இவங்களோட இன்னொரு ஷாப் இருக்கு. அங்க வந்து பப்பீஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. வாங்க அங்க போய் நீ கவர் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து அந்த ஷாப்பு. ஆப்போசிட்ல தான் வந்து நம்மளோட க்ரூமிங் ஸ்டுடியோ இருக்கு. இங்க பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து கிட்டன்ஸ், பப்பீஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்காரு. ஸோ வாங்க இன்னைக்கு வந்து அதை ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ பார்த்தோன்னா பிரதர் தான் வந்து ஷாப்போட ஓனர். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க ப்ரோ? இங்க வந்து நம்ம கிட்ட டாக் ஃபுட்டு, கேட் ஃபுட் இருக்கும், எப்பவுமே ரெகுலரா இருக்குது. அப்புறம் டாக்ஸ் எல்லா பிரீட் பப்பீஸ் அவைலபிள் இருக்கும் நம்ம கிட்ட. அப்புறம் கேட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட எஸ்பெஷலி எப்பவுமே. ஆமா, ஏன்னா நம்ம கிட்ட க்ரூமிங் கஸ்டமர்ஸ் நிறைய பேர், நம்ம கிட்ட ரெகுலரா பெட் ஃபுட் வாங்குற கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவங்க வீட்டுல குட்டி போட்டுச்சுன்னா அந்த கிட்டன்ஸ், பப்பீஸ் எல்லாமே அப்படியே நம்மளே வாங்கி வேற கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துடுறோம். மோஸ்ட்லி வாங்கிக்கிறோம் ப்ரோ. ஆமா 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 ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போட்டோ வீடியோஸ் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஸோ நம்மளே வந்து பிக்கப் பண்றோம், பிக்கப் பண்ணிக்கலாம் சென்னையில. ப்ரோ நம்ம வந்து ரெகுலரா கோல்டன் பண்ணுவோம், ஷிட்ஜு பண்ணுவோம், பூடல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் லேப் கிடைக்கும் ரெகுலரா. கேட்ஸ் ரெகுலரா நம்ம கிட்ட செமி பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு. ஆமா, ஷாப்ல எப்பவுமே கேட்ஸ் இருக்கும் ப்ரோ. மினிமம் இப்போ ஷிட்ஜு பப்பீஸ் இருக்கு, லேப் பப்பி இருக்கு, கோல்டன் பப்பி 2 பப்பி இருந்தாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கேட்ஸ் இருக்காங்க. கேட்ஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரீம் பஞ்ச்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் செமி பஞ்ச்லயும் இருக்காங்க. பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து கிட்டன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். இவங்கள பத்தி சொல்லுங்க ப்ரோ. இவங்க வந்து செமி பஞ்ச் ப்ரோ. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் ஆடை. அவங்க ஒயிட் கலரு. இவங்க வந்து ஆடை. ஆமா ஆடை சார். ஆமா, ஒரு ஐ ப்ளூ கலர்ல இருக்கும், ஒரு ஐ ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ. இது என்ன ஃபேஸ் இது ஆக்சுவலி? இது வந்து எக்ஸ்ட்ரீம் பஞ்ச், இது வந்து செமி பஞ்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் டால் ஃபேஸ் கிட்டன்ஸ் ரெகுலரா இருக்கும். இத மாதிரி எக்ஸ்ட்ரீம் பஞ்சு, செமி பஞ்சும் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். கேட்ஸ் இல்ல ஃபர் குவாலிட்டி இது எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு நம்ம ஒரு அபவ் 50 to 60 days மேலதான் கிட்டன்ஸ் எடுக்கிறதே கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. மதர் ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கிளைண்ட் வீட்லயே பிளேட் ஃபீடிங் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிளைண்ட்ஸ் வீட்ல இருந்து எடுக்கிறது கிட்டன்ஸ். அப்பதான் வந்து நம்ம எடுத்துட்டு வந்து ஓரளவுக்கு பிளேட் ஃபீடிங் கொடுத்து, இல்ல புது இடம் போனாலும் பிளேட் ஃபீடிங் அடாப்ட் ஆவாங்க. இது நல்லா இருக்கு ப்ரோ. ஒயிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஆமா, அது ஆடைஸ் ரொம்ப ரேரா. மேல ஃபீமேல் ப்ரோ? அது ஃபீமேல் கிட்டன் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் ஒன்னும் இல்லை ப்ரோ. அது மதர் கூடல இருந்தே பழகிறதுனால உங்களுக்கு அந்த லிட்டர்ஸ் அண்ட் பழகிரும் ப்ரோ. யூரின் மோஷன் எது போறதா இருந்தாலும் லிட்டர்லயே போயிடும். ஃபுட்டு வந்து அவங்க என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதே ஃபுட் தான் கிட்டன் சாப்பிட ஆரம்பிக்கும். அதே பிராண்ட் நம்ம மட்டும் கேட்டுக்கிட்டு ரெகுலரா அதே ஃபுட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாமே நம்ம கொடுக்கும் போது எப்போ வேக்சின் பண்றது, எப்போ டிவார்ம் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி வளர்க்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதுல எப்போ கிளைண்ட்ஸ் கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவோம் ப்ரோ. நோ இஷ்யூஸ் ப்ரோ. இப்போதைக்கு கிட்டன்ஸ் ஒரு 7-8 கிட்டன்ஸ் கிட்ட இருக்காங்க ப்ரோ. ரெகுலரா இருக்குமா? கிட்டன்ஸ் எப்பவுமே ரெகுலரா இருக்கும் ப்ரோ. கிட்டன்ஸ் பப்பீஸ் ரெண்டுமே ரெகுலரா இருக்கும். பேசிக் என்ன பிரைஸ் கிட்டன்ஸ் ப்ரோ? பேசிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் 8,000ல இருந்து இருக்காங்க ப்ரோ. இப்போ இந்த கேட்டன் எடுத்தீங்கன்னா 10,000 வரும். அந்த கிட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 சொல்றோம். பட் ஆனா நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஆமா, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் கிட்டன் வளர்ந்த பிறகு நல்லா அழகா. ஆமா 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 ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பியூர் ஒயிட்ல. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் உங்க லொகேஷன் கரெக்ட்டா சொல்லுங்க ப்ரோ. நம்ம இங்க கொளத்தூர் கலர் ஃபிஷ்லாம் விற்கிறாங்களே ப்ரோ, அந்த ஜங்ஷன்லயே இருக்கு ப்ரோ கடை நம்மளுக்கு, ஹாப்பி பெட்ஸ்ன்னு. ரெட்டேரியில இறங்கினா அந்த ஸ்ட்ரெயிட்டா தெரு ஃபுல்லா கலர் ஃபிஷ் விற்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட் டெட் எண்ட் வந்து முட்டினாவே நம்ம கடை தான், ஹாப்பி பெட்ஸ்ன்னு போர்டு வச்சிருக்கோம். இது சவுத் மாடா ஸ்ட்ரீட்.
ஓகே, கங்கா தேட்டர்லேருந்து நியர்பைல தான் லொக்கேஷனு. உங்களுக்கு ரெட்டேரி சிக்னல்லேருந்தும் நியர்பைல தான் லொக்கேஷன் உங்களுக்கு. இந்த கலர் ஃபிஷ் விற்கிற ஜங்ஷன்லேயே தான் இருக்குது கடை. ஹாப்பி பட்ஸ் நிறையா கேட்டாலும் சொல்லிருவாங்க. அப்படி எனக்கு ப்ரோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்டட் சர்வீஸ் பண்ணுறோம் ப்ரோ. அப்புறம் போர்டிங் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ போர்டிங் பண்ணுறதில்ல, க்ரூமிங் சர்வீஸ் பண்ணுறோம். அப்புறம் வெட்டினரி கிளினிக் வச்சுருக்கோம் நம்ம, டாக்டர்ஸ். ஆமாம், வெட்டினரி கிளினிக்கும் இருக்குது. பப்பீஸ் ஏதாவது வேக்சின் பண்ணுறது, டிவார்மிங் பண்ணுறது எல்லாமே டாக்டர்ஸ் இருக்காங்க. பப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க பப்பீஸ் ரெகுலராக. சொல்லுங்க ப்ரோ, இப்போ என்ன பப்பீஸ் ப்ரோ இப்போ ஷிட்ஜு பப்பீஸ் இருக்குது ப்ரோ நம்ம கிட்ட. ஷிட்ஜு பப்பீஸ் ரெகுலராகவே இருப்பாங்க ப்ரோ நம்ம கிட்ட. பப்பீஸ் எல்லாமே நல்ல ப்ரௌன் கலரு, ட்ரை கலரு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் சாலிட் கலர்ஸ் பிளாக்ல கூட நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கும் ரெகுலராக. இப்போ பிளாக்ல மேட் பண்ணி எதுவும் குட்டீஸ் இல்லை, ஆனால் பிளாக் நம்ம கிட்ட ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். பிளாக்ல பப்பீஸ் வருவாங்க ரெகுலராக. ப்ரோ இவங்க மெயின்டெனன்ஸ் க்ரூமிங் மட்டும் தான் ப்ரோ ஒரே இஷ்யூ. பப்பீஸ் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணதுலேருந்து க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரூமிங் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பப்பி நம்ம ரெகுலராக க்ரூம் பண்ணிட்டோம்னா அப்பார்ட் ஃப்ரம் க்ரூமிங் வேறு எதுவுமே உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ்ன்றது எதுவுமே இல்லைவா. செலவுன்றதுனா க்ரூமிங் மட்டும் எக்ஸ்பென்ஸ் ப்ரோ. இப்போ எந்த பப்பி வளர்த்தாலும் பேசிக் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேப் வளர்க்குறீங்கன்னா ஒரு லேப் வந்து 1000 rupees எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 1000 rupeesக்கும் ஃபுட்டாக சாப்பிடும். இது வந்து என்ன பண்ணும், ஒரு 400 to 500 ஃபுட்டு ஃபீடிங் எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணிக்கும். மீதி வந்து க்ரூமிங் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. க்ரூமிங் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும், லைஃப் லாங் க்ரூமிங் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் ஷிட்ஜு பப்பி கிட்ட ஒரு இது. ஏன்னா முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஹேர் ஃபால் மோஸ்ட்லி 95 to 100% ஹேர் ஃபால் இருக்காது. உங்கள் பப்பிக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஏதாவது வந்து என்ன சொல்கிறது, டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷெட்டிங் இருக்கும், முடி ஷெட் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் பப்பிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அப்போ வெட்டுக்கிட்ட கொண்டு போனோம்னா இது பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஷாப்ல வெறும் டாக்ஸ் கேட் மட்டும் தான் இருக்கா, வேற என்னெல்லாம் எக்ஸாட்டிக்? டாக்ஸ் கேட் மட்டும் தான் ப்ரோ இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேர்ட்ஸ் பண்றது இல்லை ப்ரோ நம்ம இப்போதைக்கு. ஏன்னா அந்த பேர்ட்ஸோட ஃபுட்டு இதெல்லாம் பறந்து வந்து இவங்களோட ஃபுட்டு தண்ணியிலலாம் உட்காருதுன்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் பண்றது இல்லை நம்ம இப்போதைக்கு. பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பிரீட் பப்பீஸுமே இருக்கும். இப்போ மொத்தம் 3 மேல் பப்பீஸ் இருக்காங்க, 5 ஃபீமேல் பப்பி இருக்காங்க ப்ரோ. ஷாப்புக்கு வந்து டேரக்டா எடுக்கலாம். எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி பப்பீஸோட ஃபோட்டோ வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, ப்ரைஸிங் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் பிடிச்சிருக்கு, அப்படி எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னா பப்பீஸை டேரக்டாக நீங்கள் கடையில் வந்து எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். மோஸ்ட்லி நம்ம 50% டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்கரேஜ் பண்ணுறது இல்லை ப்ரோ. பப்பீஸை டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தான் சொல்கிறது நான். ஆமாம், லோக்கலில் நியர்பை சென்னையில் இருக்கவங்க அப்படியே பப்பீஸை எடுத்துக்கலாம் ப்ரோ. கொரியர் நம்ம அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறது இல்லை. கொரியரும் பண்ணலாம், பண்ணிடுறோம். என்கிட்ட ரெகுலரா ஆல்ரெடி பப்பி வாங்கின கஸ்டமர் நீங்க ஓகே எனக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்ற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பண்ணி விடுறோம், நோ இஷ்யூஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றோம் ப்ரோ. பப்பி வீடியோ கால் பார்த்து கன்ஃபார்ம் பண்றாங்க, ஓகே பப்பி பிடிச்சிருக்குன்னா அவங்க சொன்ன பிறகு நம்ம ப்ரோ ஓரளவுக்கு மோஸ்ட்லி கஸ்டமர் இங்க வந்து நேர்ல பார்த்து வாங்க சொல்றது ப்ரோ. ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நேர்ல பார்க்க ஐடியா இருக்கு, பார்த்து எந்த பப்பி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நேர்ல வந்து பார்க்க சொல்லிடுறது. அவங்களுக்கு இல்ல எனக்கு இந்த பப்பி ஓகே, நீங்க நல்ல பப்பியா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து கொடுங்கன்னு சொன்னாலும் நம்ம பப்பி கொடுத்து விட்டுறோம். பெங்களூர், கேரளா பண்றோம் ப்ரோ. பெங்களூர், கர்நாடகா எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ஆந்திரா எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பேசிக் ப்ராடக்ட்ல இருந்து நம்ம கிட்ட ஐரன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன ப்ராடக்ட் கிளைண்ட்டுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ப்ராடக்ட் அவங்க அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ லேப் பப்பி இருக்காங்க ப்ரோ, மேல் பப்பி இருக்காங்க நம்ம கிட்ட. 2 மேல் பப்பீஸ் இருக்காங்க. பப்பீஸ் லேபும் இருக்குது நம்ம கிட்ட. கோல்டன் ரிட்ரீவர் இருந்தது, இன்னைக்கு காலையில் இருந்தது, கிளைண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஆந்திராலேருந்து. ப்ரோ நம்ம ஷிட்ஜு மோஸ்ட்லி பண்ணுறோம் ப்ரோ. ஷிட்ஜு வச்சுருக்கோம், பூடல் வச்சுருக்கோம், கோல்டன் ரிட்ரீவர் வச்சுருக்கோம். இதெல்லாம் பப்பீஸ் மோஸ்ட்லி நம்ம கிட்ட எப்போவுமே இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 ப்ரோ. பப்பி ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது, பெட் குவாலிட்டியில் இருக்குன்னா பப்பி 8000 வரும். ஆமாம், நல்லா. இப்போ இந்த பப்பின்னா பார்த்திக்கோங்கன்னா 15,000 கோட் பண்ணுறோம். இந்த பப்பி 20,000லேயும் பப்பி இருக்குது. ஆமாம், 20,000 மேலே எடுத்திங்கன்னா கேசியோட வந்துடும் ப்ரோ பப்பி. ஷிட்ஜு பப்பீஸ் எல்லாமே நம்ம கிட்ட மோஸ்ட்லி கேசியோட இருக்கும். உங்களுக்கு கேசியோட வேணும்னு சொல்லுங்கன்னா நான் பப்பி கேசியை போட்டு கொடுத்துருவோம். ஏன்னா ஃபாதர் மதர் எல்லாமே நம்ம கிட்ட கேசி சர்டிஃபைட் டாக்ஸ் தான். ஷிட்ஜூஸ்க்கு, லேபுக்கு, கோல்டன் ரிட்ரீவர் எப்பவுமே நம்ம கிட்ட கேசிஐ சர்டிஃபைட் பப்பீஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 100% டேரெக்டாக வந்து நீங்கள் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் பப்பீஸ்க்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட வெரிஃபை பண்ணி பப்பீஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டேன்னா பப்பீஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன் நான்.
ஆமா இப்போ சென்னையில மட்டும் உங்களுக்கு மைக்ரோசிப் போடணும்னு மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட வெட்டினரி டாக்டர்ஸும் இருக்காங்க ப்ரோ, கிளினிக் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம கிட்ட மைக்ரோசிப் போட்டு எடுத்துட்டு போயிடலாம் அவங்க. வித்தின் சென்னை இப்போதைக்கு மைக்ரோசிப் மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸ் ஏதாவது அடல்ட் டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா அதுவும் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ். அவ்வளோதான் ப்ரோ. பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்க பப்பீஸ்லாம் பார்த்துட்டீங்க. பப்பீஸ் நம்ம கிட்ட எடுக்கும் போது நம்ம என்ன ஃபீட் கொடுக்கறது, என்ன பிராண்ட் ஃபுட்டு கொடுக்குறோன்னு சொல்றோமோ அதே பிராண்ட் ஃபுட்டு தான் மோஸ்ட்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸும் உங்ககிட்ட இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஒவ்வொரு பப்பி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்ல ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபுட்டு நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது தான் பப்பிக்கு அது அக்செப்டன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராயல் கெனன் ஒரு பிராண்ட் இருக்குன்னா ராயல் கெனன் ஃபுட்டு கொடுத்தா தான் அந்த பப்பிக்கு அக்செப்ட் ஆகும். சில கிளைண்ட்ஸ் பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பப்பிக்கு வந்து பெடிகிரி ப்ரோ ஸ்டார்டர் கொடுத்தா தான் கரெக்டாக அக்செப்ட் ஆகும். சில கிளைண்ட்ஸ் வந்து ட்ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரூல்ஸ் கொடுத்தா தான் கரெக்டாக இதுவாகும். ஃபுட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம பப்பி வாங்கும் போது எங்க பப்பி வாங்கினாலும் அந்த பிரீடர் ஆர் அந்த பப்பி உங்களுக்கு கொடுக்குறவங்க என்ன ஃபுட்டு கொடுத்தேன்னு சொல்றாங்களோ அந்த ஃபுட்டு நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்பிக்கு இந்த வாமிட்டு, லூஸ் மோஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் மோஸ்ட்லி 80% to 90% அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி பப்பிக்கு வந்து ஃபீடிங் பவுல் ரெகுலரா ஒரே பவுல் யூஸ் வேற பண்ணுங்க. என்னென்ன மெயின் ப்ராடக்ட் வாங்கணும்? அதான் ப்ரோ, பப்பி இப்போ வாங்குறீங்கன்னா ஃபீடிங் பவுல் கரெக்டா வாங்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ. பப்பிக்கு வந்து ஃப்ளோர் வாஷ், கெனல் வாஷ் யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி. நம்ம ஆர்பிகே இல்ல, இது வந்து ஃப்ளோர் வாஷ்னு சொல்லுவாங்க, கெனல் வாஷ்னு சொல்லுவாங்க. நம்ம ஆர்பிகே, லைசால் இதை மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு பதில் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃப்ளோர் வாஷ். ஆமா ஆமா ஆமா. நார்மல் ஃப்ளோர் வாஷுக்கு பதில் ஆர்பிகே, லைசால் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பப்பி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணணும், கெனல் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ரேஷஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கின் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். ஆமா, ஏர்ஃபால் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் ஃபார் என்ன சொல்றது, பப்பீஸ்க்கு அவாய்ட் பண்றதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ், பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணணும் அப்போ. ஆமா. இது வந்து ஃப்ளோர் வாஷ், ஆர்பிகே, லைசால், லிக்விட்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த கெனல் வாஷ் இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இஷ்யூ இருக்காது. இதுலயுமே ஃப்ராக்ரன்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். உங்களுக்கு பப்பீஸ்க்கு வந்து ப்ராடக்ட் இது ப்ராப்பரா இருக்கும். மற்றபடி பப்பிக்கு ஃபுட்டு வாங்குங்க, வைப்ஸ் வாங்கணும். உங்களுக்கு பப்பீஸ் வந்து அந்த அளவுக்கு சின்ன வயசுல பாத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரோப் காலர் நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறீங்க, கட்டி வைக்க போறீங்கன்னா ரோப் காலர் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் பேசிக்கான திங்ஸ் ப்ரோ. பப்பி கிரேட்ஸ் எல்லா சைஸும் நம்ம கிட்ட கிரேட்ஸ் இருக்கும் ப்ரோ. கிரேட்ஸ் இருக்கும், டிராவல் கிரேட்ஸ் இருக்கும், பேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். கேட்ஸா இருந்தா பேக்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். கான்டாக்ட் இப்போ பப்பீஸ் வாங்கணும் அப்படிங்க கான்டாக்ட் ப்ரோ. நம்மளோட எத்தனை மணி எத்தனை இருக்கு ப்ரோ? ஷாப் நம்மளது வந்து மார்னிங் 10 to நைட் 10:30 வரல இருக்கும் ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து 8190867696. எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன பப்பீஸ் வேணும்னாலும் இல்லை என்ன கிட்டன்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நோ இஷ்யூஸ். எனக்கு இமீடியட்டா கால் பண்ணீங்கன்னா நான் ஃபோட்டோ வீடியோ ஷேர் பண்றேன். உங்களுக்கு பப்பி பிடிச்சிருந்தா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. மார்னிங் எத்தனை மணிக்கு ஓபன்? மார்னிங் 10 o'clock ஓப்பன் ப்ரோ. 10 o'clock to நைட். க்ரூமிங் வந்து 10 o'clock ஓப்பன் டில் 7 o'clock or 7:30 வரலாம் இருப்பாங்க க்ரூமர்ஸ். கிளினிக் வந்து ஆஃப்டர்நூன் 12:30 நைட் 8:30 வரலாம் டாக்டர் இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. டாக்டருமே ரெகுலரா இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் 12:30 நைட் 8:30 வரலாம். ஷாப் வந்து மார்னிங் 10 to நைட் 10:30 வரலாம். 8190867696.